அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்கு கூடுதலாக பெற்றிருக்கின்றது. 2019 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 33.52% பெற்றிருந்தது. 2024 தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு 26.93. 2019க்கும் 2024க்கும் வித்தியாசம் 6.59% வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதே போல 2014 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது. 2014 பாரதிய ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.80. தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 18.28% பெற்றிருக்கிறாங்க. அவருடைய கூட்டணி 0.2% சரிவடைந்திருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததை போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு உண்மைக்கு புறமானது. உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அவருடைய அமைச்சர் சகாக்கள் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகையிலே அந்தந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள். அது கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி, திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள், திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்தார்கள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, வைகோ கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்படி பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள்.